பாடத்துக்குள்ள போலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா தயங்காம கேளுங்க. கோபம் என்பது ஒரு மிகப்பெரிய கொடிய நோய். கோபம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் மன நிம்மதியை இழந்து தவிப்பான். அவனை கோபம் எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி வைக்கும். அதனாலே எல்லாரும் அமைதியாக இருக்க வேண்டும், அமைதியை கடைபிடிக்க வேண்டும். புரிகிறதா? புரியுதுங்க மேடம். காலம் மாறி போச்சு. அந்த காலம் மிகவும் அமைந்து நிறைந்த காலமாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறைஞ்ச காலமாகவும் இருந்துச்சு. அந்த காலத்துல எல்லாம் எதுக்காக லெட்டர் எழுதினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ பார்த்த நான் நல்ல முடியல இருக்கிறேன். காலையிலேயே வாங்கி கட்டிக்காத என்கிட்ட. ஓங்கி ஒன்று விட்டனா தெரியும். வாய மூடு. இங்க பாருங்க பிள்ளைங்களா, வாழ்க்கைங்கிறதே ஒரு பயணம் தான். நம்ம எல்லாருமே ஒரே வண்டியில தான் பயணிக்கிறோம். பிரேக் எப்படி பிடிக்காம போவோம்? அதெல்லாம் பிடிக்கும். பிடிக்கலனா கூண்டோட போய் தொலைங்கடா. எருமைங்களா படிக்கிறங்கிற பேர்ல இங்க வந்து ஏன் எங்க உயர வாங்குறீங்க? கொஸ்டின் கேக்குறாங்களா? கொஸ்டின் ஒரு டாபிக் எடுத்தா என்ன ஒழுங்கா பேச விடுறீங்களாடா? அதுக்குள்ள 1000 கொஸ்டின் கேக்குறீங்க. அதுவும் உருப்படியா கிடையாது. ஒன்னுத்துக்கு உதவாத கொஸ்டினா கேக்குறீங்க. ஐயோ கடவுளே, இனிமே நான் பாடமே எடுக்கல. வாங்கடா, படிச்சிட்டீங்களா? ஸ்ட்ரெயிட்டா கேள்விக்கு போயிடலாம். இப்ப மட்டும் நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம இருங்கடா, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நீ ரொம்ப அறிவான பிள்ளையா இருக்குன்னு உங்களுக்கு போறாம கோபப்படுறாங்க. என்னெல்லாம் பண்ண போறாங்களோ? உலகத்திலேயே நீளமான நதி எது? என்னவா இருக்கும்? நம்ம பக்கம் பார்த்த போறாங்க. கவின், நீ எந்திரிச்சு சொல்லு. அது வந்து மேடம், அது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் சென்றான் மேடம். என்னடா சொல்ற? ஆமாங்க மேடம், ஆமா. வேகமா நதிகள் ஓடுவது போலவே வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜும் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு சென்று கொண்டே இருக்கும். சில நேரம் அந்த மெசேஜ் சுத்தி சுத்தி நம்ம அப்பா அம்மா பாட்டிங்களுடைய குரூப்புக்கு வரும். இப்போ சொல்லுங்க, உலகத்திலேயே நீளமான நதி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் தானே மேடம்? என்னது இது? நான் உனக்கு கேட்டா இதுங்க ஒன்று சொல்லுதுங்க. தருதலை படிக்காம வந்துட்டு என்னென்ன சொல்லுது பாரு. உட்காரு. ஆக்சிஜன் இல்லாம மனிதன் எவ்வளவு நேரம் உயிரோட இருக்க முடியும்? பல்லவி, நீ சொல்லு. அது வந்து வைஃபை இல்லாம இருக்க முடியாதவங்க ஆக்சிஜன் இல்லாம எவ்வளவு நேரம் மேடம் இருக்க போறாங்க? என்னம்மா சொல்ற? இது அதுக்கு பதில் இல்லையே மேடம். உண்மையாவே மனிதன் ஆக்சிஜன் இல்லாம சில நிமிடங்களே உயிரோட இருக்க முடியும். ஆனா இப்போ வைஃபை இல்லாம 5 நிமிஷம் கூட யாராலும் இருக்க முடியாத அளவுக்கு நம்ம மக்கள் எல்லாரும் அடிக்ட் ஆகிட்டாங்க. அதனாலதான் மேடம் நான் அப்படி சொன்னேன். வைஃபை இல்லாம இருக்க முடியாதவங்க ஆக்சிஜன் இல்லாம எவ்வளவு நேரம் வாழுவாங்கன்னு எனக்கு தெரியல. Oh my god. தெரியலன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்தாளா? இவ்வளவு சொல்லி தப்பு இல்லை. எல்லாம் இந்த வைஃபையை கண்டுபிடிச்சவன சொல்லணும். கடவுளே, இதுகிட்ட நான் ஒரு கொஸ்டினை கேட்டு ஒரு பதிலை வாங்குறதுக்குள்ள என்னால முடியலப்பா சாமி. சரி பிள்ளைங்களா, என்ன கோபப்படுத்தாதீங்க. இப்போ நான் பாடத்தை விட்டுடலாம். ஜென்ரலாக கேட்குறேன். உங்கள் நண்பனுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட் நடந்தா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன? தினேஷ், நீ சொல்லு. அது வந்து மேடம், அது நம்ம முன்னாடி நம்ம நண்பனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம முதல்ல ஃபோட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். என்னடா சொல்கிற? ஆமாங்க மேடம், ஆமாம். எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் டெய்லியும் பார்ப்பேன். அப்போ நாமளும் அப்படி தானே பண்ணணும். எல்லாரும் பண்றாங்கன்னு நாமளும் அதை பார்த்து அதையே பண்ணக்கூடாது. நீங்களாம் ரொம்ப கெட்டு போய் இருக்கீங்கடா. இந்த தலைமுறை பசங்க இருக்கிறாங்களே, ஏன் இப்படி இருக்கீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சோசியல் மீடியாவை பார்த்து ரொம்ப எல்லாரும் கெட்டு போய் இருக்கீங்கடா. உங்க கையிலலாம் யார் ஃபோன் கொடுக்குறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு உங்களை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதோ சார் வந்துட்டாரு. இனிமே அவர் உங்களை மேய்ப்பாரு. என்ன மேடம், சிலபஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? இல்லைன்னா இந்த அவர் வேணா நீங்க எடுத்துக்கிறீங்களா?